பகல் நேர வானியலில் மாயாஜால எண் 110. தேவையான பொருட்கள்: கெட்டி அட்டையில் செய்யப்பட்ட இருட்டறை 1, வரைபட தாள் 1, கருப்பு சார்ட் பேப்பர் 1, குண்டூசி அல்லது ஊசி 1, இன்ச் டேப் 1, செல்லோ டேப் சிறிதளவு. செய்முறை: வரைபட தாளை இருட்டறை பெட்டியில் உள்ள வெண்துறையில் ஒட்டவும். இப்போது 3 இருண்ட பக்கங்களையும் அடிப்பகுதியில் வரைபடம் ஒட்டப்பட்ட உட்புற வெண்பக்கத்தையும் கொண்ட இருட்டறை தயாராகிவிட்டது. ஒரு பக்கத்தில் உள்ளே பார்க்கக்கூடிய வகையில் சிறு துளை இட வேண்டும். வட்டமாக வெட்டப்பட்ட மேற்பகுதியில் கருப்பு நிற சார்ட் பேப்பரை வெட்டி செல்லோ டேப் கொண்டு ஒட்ட வேண்டும். கருப்பு நிற சார்ட் பேப்பரில் குண்டூசியின் மூலம் ஒரு ஊசி துளை இட வேண்டும். சரியான முடிவுகளை பெற ஊசி துளை மிகவும் அவசியமாகிறது. ஊசி துளை சூரியனை நோக்கி இருக்கும்படி இருட்டறையை நிலைப்படுத்தவும். சூரிய ஒளி ஊசி துளையின் வழியாக நேரடியாக உட்புறமுள்ள வெள்ளைத்தாளில் விழ வேண்டும். இப்போது வரைபடத்தின் மேல் சூரியனின் துல்லியமான பிம்பம் விழுகிறது. பிம்பத்தின் ஓரம் வரைபட சதுர கட்டத்தின் ஓரத்திலிருந்து தொடங்குவது போன்று இருட்டறையை நிலைப்படுத்தவும். பின்னர் பிம்பத்தின் விட்டத்தை அளப்பதற்கு ஏற்ற வகையில் வரைபடத்தின் கட்டங்களை கவனமாக எண்ணவும். இது மிகவும் சிரமமான காரியம். ஆனாலும் நான் அந்த கோடுகளை எண்ணிவிட்டேன். அதில் 3.2 கோடுகள். இருட்டறையின் மேற்புறத்தில் உள்ள ஊசி துளைக்கும் உள்ளே அடிப்புறத்தில் ஒட்டப்பட்டுள்ள வரைபடத்திற்கும் இடையுள்ள தூரத்தை அளக்கவும். இது 35 சென்டிமீட்டர் ஆகும். ஊசி துளைக்கும் இடைக்கும் இடையில் உள்ள தூரத்தை துளையின் விட்டத்தால் வகுக்க கிடைப்பது 109.37, அதாவது கிட்டத்தட்ட 110 ஆகும். பகல் நேர மாயாஜால எண் சூரியனின் மற்ற பிம்பங்களோடு ஒத்துப்போகுமா? கேள்வியை செய்து பார்த்து விடுவோம். இம்முறை நாம் பந்து கண்ணாடியை பயன்படுத்துவோம். ஒரு பந்தின் ஒரு பக்கத்தில் சிறிதளவு வெட்டி அதில் மணல் நிரப்பி சிறு கண்ணாடி பொருத்தப்பட்ட பந்து கண்ணாடி எனப்படுகிறது. சூரிய பிம்பத்தை துல்லியமாக பெறுவதற்கு இத்துளை பயன்படுகிறது. முன்னர் போலவே இதிலும் சூரிய பிம்பத்தை தெளிவாக விழச் செய்வோம். இங்கு விழுந்த பிம்பத்தின் விட்டம் 22 சென்டிமீட்டர் ஆகும். பந்து கண்ணாடிக்கும் திரையில் விழுந்திருக்கும் பிம்பத்திற்கும் இடையில் உள்ள தூரத்தை அளந்து பார்க்கவும். என்ன ஆச்சரியம்! இது அறிவியலின் சவாலா, வேடிக்கையா, என்னவென்று சொல்வது? ஆம், பந்து கண்ணாடிக்கும் திரையில் விழுந்த பிம்பத்திற்கும் இடையில் உள்ள தூரம் 23 மீட்டர் ஆகும். இப்போது மாயாஜால எண் 110 சோதித்து பார்ப்போமா? பந்து கண்ணாடிக்கும் பிம்பத்திற்கும் இடையில் உள்ள தூரம் 23 மீட்டர். பிம்பத்தின் விட்டம் சென்டிமீட்டர். 23 மீட்டரை 22 சென்டிமீட்டரால் வகுத்தால் கிடைப்பது 104.5, அதாவது மீண்டும் கிட்டத்தட்ட 110 வந்துள்ளது. நாம் மீண்டும் வேறு ஒரு பரிசோதனை மூலமும் மாயாஜால எண் 110 சோதித்து பார்ப்போமா? இம்முறை சூரிய பிம்பத்தை 4 மீட்டர் குவிய தூரம் கொண்ட லென்ஸினால் பிம்பம் பெற முயற்சிப்போம். பிம்பம் மிக தெளிவாக துல்லியமாக கிடைத்துள்ளது. பிம்பத்தின் விட்டம் 3.8 சென்டிமீட்டர் ஆகும். லென்ஸின் குவிய தூரம் 4 மீட்டர் ஆகும். நாம் 400 சென்டிமீட்டரை 110 வகுத்தால் 3.6 கிடைக்கிறது. அதாவது இதுவும் பிம்பத்தின் விட்டத்திற்கு மிக நெருக்கமாகவே உள்ளது. இங்கும் மாயாஜால எண் 110 நிரூபணமாகியுள்ளது. இது எப்படி என்று பார்ப்போமா? விடை மிகவும் சுலபம்தான். காரணம், சூரியன் பூமியை விட 110 மடங்கு பெரிது என்பதே காரணமாகும். இது ஒரு தற்செயல் நிகழ்வுதான். இருப்பினும் இதுவே 110 என்ற எண்ணை வானியலில் சிறப்பான இடத்தை பெற செய்துள்ளது. அதனால் சூரியனின் விட்டம் பூமியின் விட்டத்தை விட 110 மடங்கு அதிகம் என அறியலாம். இதனால் தான் 110 என்ற எண் வானியலில் பயனுள்ள மாயாஜால எண்ணாக கருதப்படுகிறது.
இதனை பயன்படுத்தி ஒரு மரத்தின் உயரத்தை கூட நாம் எளிதாக கணக்கிடலாம். சூரிய ஒளி இலைகளுக்கு இடையே உள்ள ஊசித்துளை போன்ற இடைவெளியின் வழியே நுழைந்து கீழே மண்ணில் பிம்பத்தை ஏற்படுத்துகிறது. ஊசித்துளைக்கும் பிம்பத்திற்கும் இடையே உள்ள தூரத்தையும் பிம்பத்தின் விட்டத்தையும் கணக்கிடவும். இவை ஒன்றுக்கொன்று நேர் விகிதத்தில் இருக்கும். இப்படியாக கணக்கிட்டு மரத்தின் உயரத்தை நாம் எளிதாக கண்டுபிடிக்கலாம். மேலும் பிம்பத்தின் விட்டத்தையும் குறித்துக் கொள்ளவும். இது 10 சென்டிமீட்டர் ஆகும். இதனை மந்திர எண் 110 பெருக்கினால் மரத்தின் நீளம் கிடைத்துவிடும். இப்பரிசோதனையை எப்படி வேண்டுமானாலும் செய்து பார்க்கலாம். சூரிய பிம்பத்தை முறையிலேனும் பூமியில் விழச் செய்யலாம். எப்படியானாலும் இறுதியில் கிடைப்பது கிட்டத்தட்ட 110 என்ற எண்ணே ஆகும். அதனால்தான் இவ்வெண்ணை பகல் நேர வானியலின் மாயாஜால எண் என்று கூறுகிறோம். தொடர் நடவடிக்கைகள். வீட்டில் ஊசித்துளை இருட்டறை பெட்டியையும் பந்து கண்ணாடியையும் தயாரிக்கவும். உங்கள் பள்ளி வளாகத்தில் உள்ள ஏதாவது 2 மரங்களின் உயரத்தை கணக்கிட்டு பதிவு செய்யவும்.